வணக்கம். அன்புள்ள மாடுபங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் மிகவும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இந்த வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு உபயோகமான ஒரு தண்ணீர் தாகம், அதே சமயம் இம்யூனிட்டி கூடுற மாதிரி இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஜூஸ் தான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் நான். இது நெல்லிக்காய் ஒரு 1/4 கிலோ இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கணும். கண்ணாடி மாதிரி இருக்கும் பாருங்கள். அது பார்த்தாலே எல்லா பக்கமும் இந்த குத்து இருக்கக்கூடாது. அது நெல்லிக்காய் செடியில் பொதுவாகவே முள் இருக்கும். அது குத்திருச்சுன்னா அந்த இடம் உங்களுக்கு ஒரு மாதிரி கனிஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல், இல்லை இது இருந்தாலும் இதை கத்தியால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை நல்ல பிட்டாக பீஸாக எடுத்துடணும். அதோட ஒரு சின்ன இஞ்சி துண்டு சேர்த்துக்கணும். கருவேப்பிலை அதை நல்ல ஒரு பெரிய ஈர்க்கு நல்லா உருவி போட்டு நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதையும் இந்த நெல்லிக்காயையும் நல்லா சின்ன சின்ன காயாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு டம்ளர் நல்ல தண்ணி பியூர் வாட்டர் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா அடித்து அதை நல்லா பிழிஞ்சு வச்சுக்கணும். பல்ப்பாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்துகிட்டு ஒரு சின்ன சிட்டிகை உப்பு மாத்திரம் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா ஜூஸ் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி பாட்டிலில் நம்ம ஜூஸ் பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதிலேயே ஊற்றி வச்சிட்டிங்கன்னா, வெயிலில் போயிட்டு வந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு பாட்டிலில் ஊற்றி தரதுக்கும், இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க கையில் பாட்டிலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும், வீட்டில் இருக்கிறவங்க ஒரு டயர்ட்னஸ்ஸு, ஒரு இம்யூனிட்டி வேணும், ஒரு தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்குது, ஜூஸ் குடிக்கிற மாதிரி வேணும்னா நல்ல சில்லுன்னு எடுத்து குடிக்கலாம். இல்லை சில்னஸ் பிடிக்கலைன்னா நீங்கள் ஊற்றி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த சில்னஸ் கம்மியாகிடும். அந்த நெல்லிக்காய் ஜூஸ் அவ்வளோ உடம்புக்கு நல்லது உங்களுக்கு. நமக்கு விட்டமின் சி நிறைய கிடைக்கும். இந்த சளி பிடிக்கிற உடம்பாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் இந்த நெல்லிக்காய் சேர நமக்கு அந்த இம்யூனிட்டி நிறைய சேர்ந்துடும். விட்டமின் சி நிறைய கிடைக்க நமக்கு அந்த சளி, காஃப், கோல்டு ஏற்படுறது, தலைவலி வர்றதெல்லாம் குறைஞ்சிரும். ஸோ இந்த ஜூஸ் இந்த சம்மருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெல்லிக்காய் அவ்வளோ விலை கம்மி, ரேட் ரொம்ப கம்மி. ஒரு 20 ரூபா 25 ரூபா அந்த மாதிரி தான் கிடைக்கும். 30 ரூபா மிஞ்சி போனால். நல்லா வாங்கி நீங்கள் அப்பப்போ வாரத்துக்கு ஒரு தடவை இந்த ஜூஸஸ் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அழகாக குடும்பமே நல்லா எடுத்து குடிக்கலாம். பாட்டிலில் வேணும்னாலும் ஊற்றி எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இல்லைன்னாலும் நல்ல பெரிய பாட்டிலில் கூட நீங்கள் ஃபில்லப் பண்ணியும் வச்சுக்கலாம். 2 நாள் 3 நாள் தாராளமாக. காலையில் எந்திரிச்சோடனே காஃபியோ டீயோ எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும். சுகர் இருக்கிறவங்களுக்கு ஜீனி போடாமல் ப்ளைனாக உப்பு மாத்திரம் சேர்த்து அழகாக எடுத்து குடிக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய பதிவை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. பெல் ஐக்கான் அமைக்கிறீங்கன்னா நான் கொடுக்குற எல்லா பதிவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய செல்லில் வந்துடும். நீங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு தேவையான பதிவுகளை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு நல்ல உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். அன்புள்ள அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸும் உங்கள் லைக்ஸும் எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுப்பது. இன்றைக்கி ஒரு புதிய பதிவு பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாங்காய் சீசன், நெல்லிக்காய் சீசன், எல்லாம் ஊறுகாய் சீசன், வடாம் சீசன் எல்லாம் ஆரம்பிச்சு. அதாவது சம்மர் ஸ்டார்டடு. மார்ச் பிறந்தாச்சுனால நமக்கு வீட்டுக்கு தேவையானது நம்ம நல்லா தாராளமாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சாம்பார் பொடி, ரசப்பொடி, அந்த மாதிரி கார மிளகாப்பொடி அதெல்லாமே நல்லா வெயிலில் வச்சு எடுத்து நல்லா திரித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதில் இன்றைக்கி மாவோடு இந்த ஸ்டார்டிங்லேயே வாங்கினா தான் பொடி வடுவாக கிடைக்கும். இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் கூட ரொம்ப குண்டாயிடும். இந்த நெல்லிக்காய் சைஸ்க்கு மாறிடும். ஸோ அதனால் அது இப்போயே வாங்கிடணும். கொஞ்சம் ரேட்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சென்னையில் வேறு மாதிரி ரேட்டாக இருக்கும், நமக்கு மதுரையில் வேறு மாதிரி ரேட்டாக இருக்கும். ஸோ ஆனால் 300 அல்லது 350 அந்த ரேஞ்சில் இருக்குது. அது நல்ல ஊறி வீட்டிலையே பெர்மனெண்ட்டாக ஊறுகாய் குபேரருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பண்டம். அது இருக்கிற இடத்துல செல்வம் நிறைய நிற்கும். அதில் நெல்லிக்காய், மாங்காய், மாவடு அதெல்லாம் நல்ல ஊறுகாய்கள். நிறைய நாளைக்கு நமக்கு வீட்டிலையே நம்ம கூட இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. அதை இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய சீசனில் நல்லா வாங்கி நல்லா பக்குவப்படுத்தி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமாக இருக்கும்.
உங்களுக்கு என்னுடைய இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு கொடுங்க. இது இப்போ தான் புதுசாக மாவடு போட போகிறவங்க ஊறுகாய் தயாரிக்கிறாங்கன்னு அவங்களும் என்னுடைய இதை நல்லாவே ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த கடுகு வெந்தயம் வந்து லேசாக வாணலியில் நல்லா வறுத்துட்டு வாசனை வர அளவுக்கு அதையும் திரித்து அதில் போட்டிங்கன்னா நல்ல லாங்காக நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ தான் என்னுடைய பதிவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. மேலும் நல்ல புதிய வித்தியாசமான உபயோகமான பதிவுகள் உங்களை தேடி வரும். பெல் ஐக்கானையும் அமைக்கிறங்க. எல்லா பதிவுகளும் உங்களுக்கு செல்லில் வந்துடும். நீங்கள் எப்போ வேணும்னாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து அதே மாதிரி நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.